அன்பர்களே வணக்கம். கள்ளக்குறிச்சியிலேருந்து ஜாலக்கா பேசுகிறேன். ஸ்ரீ ஜாலக்கா தேவி ஆன்மீக அறக்கட்டளை மற்றும் மாந்திரிக விழிப்புணர்வு குழு அட்மின் பேசுகிறேன். நம்முடைய வாட்ஸ்அப் குழு, ஃபேஸ்புக்கில், யூடியூப்பில் பயணித்து கொண்டிருக்கும் அனைத்து ஆன்மீக நண்பர்களுக்கும் அடியனின் காலை வணக்கம். இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய தேதி 29/7/2022. பதிவு செய்யக்கூடிய நேரம் 8:18 காலையில் 8:18 பதிவு பண்ணிகிட்ருக்கேன். இதில் ஒரு விஷயத்தை நான் பதிவு செய்ய ஆசைப்பட்றேன். இந்த தமிழகத்தில் போலி மந்திரவாதி அப்படின்னு சொல்லக்கூடிய நவசக்தி அப்படி என்பவனுக்கும் நவசக்தி சுற்றி இருக்கிற அந்த அவனுக்கு துணையாக இருக்கக்கூடிய அவனுடைய குருநாதர், அவனுடைய சிஷியமார்களுக்கெல்லாம் இந்த பதிவு. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஒன்று ஆன்மீகத்தில் வித்தையை கற்றுக்கிட்டு ஜெயிச்சு காட்டுறவன் ஆன்மீகவாதி, சரியா? ஒரு மந்திரவாதியாக கூட இருக்கலாம். ஆனால் நான் ஒரு கோயில் படைக்கிற ஒரு சராசரி ஒரு கோயில் படைக்கிற கூலி வேலைக்கு போகிற ஒரு ஆளுன்னு நான் பல வீடியோவில் சொல்லியிருக்கிறேன். ஆனால் இதெல்லாம் வச்சுட்டு இவங்க பெரிய மந்திரவாதின்னும் என்ன மந்திரத்தை கொலை பண்ண போகிறதுன்னும், இது எல்லாம் நவசக்தி என்கிட்ட நேரடியாக இந்த வீடியோ பதிவு மூலிமா சொன்ன ஒரு விஷயம். ஜாலக்கால கொலை பண்ணுறேன். அப்போது இது சம்பந்தமாக இவனுடைய குருமார்களை வச்சு தான் நான் கொலை பண்ணுறதா சொல்லியிருந்தான் நவசக்தின்றவன். சரி, இவன் குருமார் வச்சு கொலை பண்ணுறானே, இது என்ன விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவனை சார்ந்த சில பேர்த்துக்கு நான் ஃபோன் பண்ணி கேட்டிருந்தேன். அதில் ஒருத்தன் மந்திரவாதி, அம்மா மந்திரவாதி, இந்த மந்திரவாதிங்கிற பேரில் என்கிட்ட கொஞ்சம் திமிராக பேசினான். நான் அதுக்கு கேட்ட கேள்விக்கு அவனுக்கு பதில் சொல்ல தெரில. அதனால் அவர் ஏதோ ஒரு அமைப்பில் இருக்கிறதாகவும் அவர் இந்து மதத்தை காப்பாற்றுறதுன்ற பேர்லையும் என்கிட்ட அவதூறாக வார்த்தை விட்டுருக்காரு அந்த ஆள். சரி, வார்த்தை விட்டான், பரவாயில்ல, நீங்கள் மந்திரவாதியா, என்னை மந்திரத்தை கொலை பண்ணிவிடுவீங்களா அப்படின்னு நான் கேட்டதுக்கு, நீ அந்த ஜாதிக்காரனா இந்த ஜாதிக்காரனான்னு என்னை அசிங்கமாக பேசிட்டான். இருந்தாலும் பரவாயில்ல. சரி, நான் ஒரு விஷயத்த கேட்குறேன். அவன் நவசக்தி என்னடானா, நான் அந்த ஜாதிக்காரன், ஏன் இந்த ஜாதிக்காரனா அவன் பெருமையாக பேசுகிறான். இவனுடைய குருநாதர், அதாவது கோயம்புத்தூரை சேர்ந்த முத்து, அந்த தேவடைய பையன் என்கிட்ட சொல்கிறான், என்னை தாழ்த்தப்பட்ட சமூகம், என்னை ஓப்பனாக சொல்கிறேன், என்னை பறையர்னு சொல்லியிருக்கான். அவன் என்னை பறையறேன் அப்படின்னு சொல்லி என்னை திட்டிருக்கான். எனக்கு எந்த ஜாதி என்பது எனக்கு அவசியம் கிடையாது. நான் ஒரு இந்து மதத்தில் உள்ள ஒரு இந்து மத வெறியன், அவ்வளோதான். தமிழ் கலாச்சாரம் இந்து மத வெறியன். நான் அதனால தான் ஆன்மீகத்துக்காக நான் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். இந்த போலி மந்திரவாதி பசங்க, பொட்டை பசங்க, இந்த தேவடைய பையன் நவசக்தி தேவடைய அம்மாவன், நவசக்தி கூட இருக்கிற இன்னொருத்தன், அந்த திருநெல்வேலியில் ஒருத்தன் என் தலைவட்டனா அந்த தேவடைய பையலுக்கும், அவங்க கூட இருக்கிற இன்னொருத்தன் அந்த திருவண்ணாமலை சேர்ந்த பூவரசன் சொல்லி அந்த தேவடைய மோனுக்கும், அப்புறம் அந்த இன்னொருத்தன் போய் நம்ம கோயம்புத்தூரில் இருக்கிற அந்த முத்துங்கிற தேவடைய மோனுக்கும், இன்னொருத்தர் கோயம்புத்தூரில் இருக்கிறான் அவங்க அந்த தேவடைய பசங்க, எல்லாருடைய ரெக்கார்டு என்கிட்ட பத்திரமா வச்சுருக்கிறேன். இவனு என்னென்ன பேசினாங்க, என்னென்ன பண்ணாங்கன்னு மொத்த ஹிஸ்ட்ரி வச்சுருக்கேன். நான் என்ன சொல்கிறேன்னா, ஏன்னா நவசக்தி தேவடமோன உம்மால வாக்க ஒன்னால் முடிஞ்சுதுன்னா என் சாதிக்காரன் உன் பொண்டாடி புள்ளி அனுப்பும், நாங்கள் வேலை செஞ்சு காட்டுறோம். நீங்கள் சாதி பேசுகிறீங்க, ரைட்டு. உங்களுடைய உங்கள் வீட்டு பொம்பளைங்களை, அதாவது நவசக்தியும் நவசக்தி சிசியனும் நவசக்தி இருக்கிற அனைத்து குருமார்களும் உங்களோட வீட்டு பொம்பளைங்களை எங்ககிட்ட அனுப்புங்க, நாங்கள் வேலை செஞ்சு காட்டுறோம். எங்கள் சாதி பெருசா உங்கள் சாதி பெருசாங்க? ஜாதி பற்றி இன்றைக்கி நான் தேதி போட்டிருக்கேன். இன்றைக்கி தேதி 29/7/2022. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை. இன்றைக்கி பதிவு செய்யக்கூடிய 8:18 இந்த வீடியோ இப்போ தான் நான் போடுறேன். இதுக்கு முன்னாடி நான் யார்கிட்ட பேசியிருக்கேன், என்னென்ன டீட்டெயில் பேசியிருக்கேங்கிறது மொத்த லிஸ்ட்டு என்கிட்ட இருக்குது. ஆதாரமாக பத்திரமா வச்சுருக்கிறேன். என்னுடைய மெயில் பர்சனல் ஜாலக்கா திவேசன ட்ரஸ்ட் மெயிலில் வச்சுருக்கிறேன் நான். இல்லை என்னங்கடா, என்னதான் பண்ணுறீங்க எனக்கு புரியல. ஏண்டா ஒன்றுமே பொண்டாடி பிள்ளையெல்லாம் கூட்டி கொடுத்து பணத்துக்காக கேவலம் பொழைக்கிற நீங்களாம் மந்திரவாதிங்கிற பேரில் பெரிய மயிரோட பருப்படாங்க புண்டா நீங்களாம். இல்லை திறம்தான் கேட்குறேன். அவன் என்னடானா ஜாதி பற்றி பேசுகிறான், இவன் என்னடானா பொண்டாடி பிள்ளைங்களை பற்றி பேசுகிறான், இன்னொருத்தன் என்னடானா ஊரை பற்றி பேசுகிறான். இல்லை, நான் என்ன கேட்குறேன், உங்கள் ஜாதி பற்றி பேசுகிறீங்களா? நான் ஜாதி பற்றி, நான் ஒரு இந்து மத வெறியன், ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கேன். நவசக்தி தேடும் போன உன் பொண்டாடி பிள்ளைய உன் பொண்டாடியை அப்பனை கூத்தியாவை என்னைக்கு அனுப்புகிறேன் நான்? நீ மந்திரத்தில் தோத்துட்ட. நவசக்தி அனுப்புகிற மந்திரத்தில் என்கிட்ட நீ தோத்துட்ட. ஏன்னா நீ மந்திரவாதின்னும்
என்னை மந்திரத்தை கொலை பண்ணணும்னு சொல்லி 15 நாள் டைம் கேட்டேன். 15 நாள் கொடுத்துட்டேன். 15 நாள் எல்லாம் நான் வந்து நான் ஒரு ஆம்பளே இல்லைண்ணே, நீ பொட்டங்கிறது எனக்கு தெரியும், உன் பொண்டாட்டி பெற்று வச்சுற புள்ள வந்து அடையாள பிள்ளை. அதாவது ஓம் நவசக்தி ஆன்மீக பீடத்தில் இருக்கிற சிவகுமார் என்கும் நவசக்தியினுடைய பொண்டாட்டி பேர் சுமதி. சுமதி பெற்றிருக்கிற அந்த பையன், அவங்க பையன் ஒரு தெல்லவரி, அந்த தேவடப்பலை பற்றி பேசுகிறேன். அவனும் என்கிட்ட பேசியிருக்கிறான். அந்த ரெக்கார்டு என்கிட்ட இருக்கு, இல்லைலாம் சொல்ல முடியாது. ஸோ இத்தனை நாள் நான் கம்முன்னு அமைதியாக இருந்த காரணம், ஸோ எல்லாமே சேகரிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ எல்லாமே சேகரித்து ஒரு முக்கியமான பார்ட்டு ஒரு சிப்பில் ஒரு டிரைவில் போட்டு வச்சுருக்கிறேன். கண்டிப்பாக கொண்டாந்து கொடுக்கக்கூடிய நேரத்தில் கரெக்டான நேரத்தில் அதிகாரி கையில் நான் கொடுத்துருவேன். என்னை வந்து சில சமூகத்தை சேர்ந்தவன் என்னை வந்து ஏன் அப்படி திட்டினாங்க, திட்டுன அந்த தேவட பசங்களுக்கு பொதுவாக எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது, எந்த ஜாதியும் நான் சொல்ல கிடையாது. என்னை பொறுத்தவரை நான் ஒரே ஜாதி, ஆண் ஜாதி. ஏன்னா இந்த பொட்டை பசங்க இருக்கானு பாருங்க, பொண்டாட்டியை கூட்டி கொடுத்துன்னு தீட்சைங்கிற பேரில் பொம்பளைகளை வச்சு அவன் படுக்க விட்டு அதில் கைநூறு 500 ஒரு கேவலம் ஒரு பொம்பளை படுத்து தொடை வச்சு அவளுக்கு கொடுக்குற காசு வாங்கி திங்கிற நீங்களே என்னடா ஜாதி? நான் தெரியாம தான் கேட்குறேன். ஏண்டா போலி மந்திரவாதிங்களா? ஒரு பொம்பளைங்களா ஒரு மருமகளை கூட்டி கொடுத்துங்கிறீங்க, மகளை கூட்டி கொடுத்துங்கிறீங்க. வரவனுக்கெல்லாம் சொல்கிறான், வெக்கமான இல்லாமல் சொல்கிறான். யார்? ஓம் நவசக்தி ஆன்மீக பீடத்தினுடைய சிவகுமார்ங்கிற நவசக்தி கொஞ்சம் கூட வெக்கமான இல்லாமல் சொல்கிறான். ஆமாம் நண்பர்களே, நானும் கையடிச்சு தான் இந்த இடத்துக்கெல்லாம் வந்திருக்கிறேன்றான். ஒரு பப்ளிக்கில் எந்த மாதிரி வீடியோ பேசுறது ஒரு ஆன்மீக, இப்போ நான் திட்டுறேன்னா ஆதகத்தில் திட்டுறேன். ஏன்னா என்னை வந்து ஒரு ஜாதி பேரை சொல்லி ஒருத்தர் திட்டி தான் அந்த தேவட பிள்ளைக்கு அவன் பொண்டாட்டி பிள்ளைங்களும் அனுப்புங்க, என் சாதியில் இருக்கிற 10 பேத்துக்கு நான் கொடுத்துட்றேன். நான் எந்த ஜாதினே உங்களுக்கு தெரியாதுவா? நான் அதை பேச கிடையாது. பொதுவாக என்ன ஏன் ஜாதியை பற்றி பேசணும்? ஜாதியை பற்றி பேசின அந்த ஒரு காரணத்துக்காகத்தான் என்ன தாழ்த்தப்பட்ட ஜாதின்னு நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி நான் தாழ்த்தப்பட்ட ஜாதியை கூட இருந்து போகிறேன். ஏன்? அவங்களுக்கு மட்டும் தான் உடம்புல சிகப்பு ரத்தம் வருது, எனக்கு நான் பச்சை கலர்லேயே வருது, எனக்கு சிகப்பு கலர் ரத்தம் தான். என்னை பொறுத்தவரை அனைவருமே ஒற்றுமை, அனைவருமே சமம். எனக்கு இந்த ஜாதி அந்த ஜாதி எனக்கு சொல்ல தெரியாத நான் வரல. பொதுவாக நீ ஜாதியை பற்றி பேசின அந்த நவசக்தி தேவடமோனுக்கும் நவசக்தி கொடுக்குற அந்த முத்து தேவட பயலுக்கும் இவங்க 2 பேர்த்துக்கும் பொண்டாட்டிங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களை எங்கள் ஜாதிகாரங்களுக்கு அனுப்புங்க, நாங்கள் வச்சு செஞ்சு காட்டுறோம் நாங்கள் என்ன ஜாதி அப்படின்னு. இல்லையா? இல்லை இதெல்லாம் வந்து அப்போ நீங்கள் பேசுனா சரி. அப்போ நீங்கள் ஒரு தனிப்பட்ட இயக்கத்தில் தான் நீங்கள் சாதி பற்றி அடுத்தவங்களை எதோ ஒன்றா பேசுவீங்களா? இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். இல்லை இது காவல்துறை கண்டிக்கணும், அரசாங்கம் இது கையில் எடுக்கணும். இந்த மாதிரி இருக்கிற, அதாவது ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆன்மீகங்கிற பேரில் மக்களை ஏமாத்தியது, மக்களை ஏமாத்துறது தெரிஞ்சு போச்சு. அதை நான் வந்து விவாத மேடைக்கு வாடா அப்படின்னு நான் கூப்பிட்றேன், வர முடியல, பயந்து ஓடுறான். பயந்து ஓடுறது எங்கே? விவாத மேடை போனால் நம்ம குட்டு உடஞ்சிருமே, நம்ம போலி நிரூபிச்சிருவோம்லே, நாமும் பிழைக்க முடியாது. அப்போ இதுக்கு மாறாக ஆன்மீகத்தை வந்து தவறான முறை செக்ஸ் கல்வி திருப்பி ஒரு ஆணும் பெண்ணும் உடலுறவு கொள்ளும் போது அதில் ஏற்படக்கூடிய அந்த ரத்தம் வருது, அந்த ரத்தத்துக்காக தான் அமானுஷம் வருது, அதுக்காக தான் விளக்குங்கிற பொருளை கொடுத்துருன்னு ஒரு அபூர்வமாக ஒரு அவதூறாக ஒரு பழியை சுமத்தி அதுக்கு ஒரு கெட்ட பேரை ஏற்படுத்தி அதை கொண்டு வந்து ஆன்மீகம். அப்போ நவசக்திகிட்ட போகிறவன், நவசக்தி குருநாதர்கிட்ட போகிறவன்லாம் நீங்கள் போனீங்கன்னா அவங்க நவசக்தி பொண்டாட்டி கட்டிப்பிடிச்சி நீங்கள் பழகிக்கலாம், கட்டிப்பிடி வைக்கிறது. இதுக்கு தான் அவனு ஆன்மீகத்தை வளர்க்குறாங்க. இதை ஒருத்தர் கேட்க போனால் அவனை சாதி பேரை சொல்லி திட்டுறது. இல்லை நான் தெரியாம தான் கேட்குறேன். நான் ஆண் ஜாதிப்பா, நான் ஆண் ஜாதி, ஒரு ஆம்பளை, என் ஆம்பளை, நான் ஒரு கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கிற ஒரு ஆண் ஜாதி, ஒரு ஆம்பளை. எங்கே முடிஞ்ச என்கிட்ட ஆன்மீகத்தில் ஜெயிச்சு பாருங்கடா. நான் ஆன்மீகவாதிப்பா, கோயிலுக்கு தினசரி காலையில் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாள், கோயிலில் படைக்கிறாள். நீங்கள் மந்திரவாதியாக என்கிட்ட இழுத்து போட்டி போடுங்க, நான் சந்திக்க தயாராக இருக்கேன். என்ன கண்டு எதுக்கு பயப்படணும்? ஏன் வித்தை இல்லையா? இல்லை அந்த இடத்துல வந்து ஜாலக்கா சும்மா நம்மளை கூப்பிட்டுட்டே இருக்காங்கிறத சாதி பேரை சொல்லி இதை கலவரமாக மாற்ற பார்க்குறீங்களா? நீங்கள் ஜாதி பேரை சொல்லி கலவரம் மாற்றினா எனக்கு அதை எந்த ஆட்சேபனும் கிடையாது, நான் சந்திக்க தயாராக இருக்கேன்றேன். உன் வீட்டு பொம்பளைங்க அனுப்பிவிடுங்க, என் ஜாதிகளை வச்சு நல்லா செஞ்சு காட்டும். அப்போ எந்த சாதி உசந்த சாதி நீங்கள் சொல்லுங்க. ஏண்டா ஆன்மீகங்கிற பேரில் மந்திரவாதின்னு சொல்லி ஒரு தெய்வ கலையை எடுத்து நீங்கள் ஊரை ஏமாத்துவீங்க, மக்களை ஏமாத்துறீங்க. இணையதளத்தில் நான் தான் பெரிய மந்திரவாதி ஃபேஸ்புக்கில் பதிவு போடுவீங்க, வாட்ஸ்அப்பில் கூப்பிடுவீங்க, எவனோ ஒருத்த கேள்விக்கிட்ட வாட்ஸ்அப் குழுவை கலைப்பீங்க. உங்களுக்கு 4 பைத்தியர தேவட பசங்க உங்களுக்கு கூட துணை இருப்பாங்க. போலி மந்திரான்னு ஒரு வாட்ஸ்அப் குழு, அதில் 4 பைத்தியர், அதில் 14 பேர் ஒரு குழுவாடா. கேனா புண்டை நவசக்தி தேவடமான அது ஒரு குழுவா? அது ஒரு குழு. அந்த குழுவில் வந்துட்டு இவர் திடீர்னு குழுவிட்டு வெளியே போடுவார். நான் அன்றைக்கி குழு விட்டு வெளியே போனால் மறுமலை என்கிட்ட கூட்டி கொடுத்து சமண்டான்றேன். ஆமாம் இருக்கட்டும் நண்பர்களே, நான் குழு விட்டு வெளியே விடுறேன். வெளியே எதுக்குடா போகிறேன்?
வெளியே எதுக்கு போனால் திரும்ப எதுக்கு அந்த ஆதாரம் ஃபேஸ்புக்கில் இருக்குடா, ஐடியில் போட்டிருக்க, போய் பாரு. ஆமாம் நண்பர்களே, ஆன்மீக நண்பர்கள் அனைத்து பேருக்கு ஒரு விஷயங்கள் நல்லா புரிஞ்சுங்க. ஆன்மீகம் என்பது நம்மளுடைய உடலோடு உயிரும் ஆன்மாவோடு கலந்தது. அதெல்லாம் வந்து யாரும் தனியெல்லாம் பிரிக்க முடியாது. அது சம்மந்தப்பட்டது. சாமி கும்பிடாம போகிறான். கும்பிடாவனுக்கு என் கேள்விக்கு பதில், கும்பிடாவன் கேள்விக்கு நான் பதில் சொல்ல அவசியம் இல்லை. அவன்கிட்ட கேள்வி கேட்கணுங்கிற தகுதி எனக்கு கிடையாது. சாமி கும்பிட்ற அனைவருக்குமே செல்றான். நாம் தெய்வத்தை வழிபட்டு இருக்கோம், தெய்வத்தை கும்பிடுறோம். நம்ம வேலை உண்டு. இந்த காலையில் எழுந்திருக்கிறோம், வேலை பார்க்குறோம், வேலைக்கு போகிறோம். காலையில் ஒரு சாமி ஒரு அட்டண்டன்ஸ் போடுறோம், திரும்ப நைட்டு வந்து தூங்க ஒரு அட்டண்டன்ஸ் போடுறோம். போதும், இதுதான் கடவுள். அதுக்காக வந்து உட்காந்துட்டு தினசரி ஆமாம் நண்பர்களே எல்லாம் என் வாட்ஸ்அப்புக்குள்ள வச்சிருக்கிறேன். மாந்திரிக விழிப்புணர்வு வச்சிருக்கிறேன். என் வாட்ஸ்அப்பில் எத்தனை பதிவு வருது, எவனா ஒருத்தனை சொல்ல பார்ப்போம். எத்தனை பதிவு நான் போட்டிருக்கேன், என்னென்ன பதிவு வருது, ஏதாவது சாமி பற்றி வருதா, விநாயகர் பற்றி வருதா, இல்லை பொது சமாச்சாரம் வருதா, அரசியல் வருதா, ஆன்மீகத்தை வருதா, எந்த பதிவுமே எனக்கு வராது. ஏன்? எனக்கு அதான் வேலையா? இல்லை மற்றவங்களுக்கெல்லாம் போய் இதான் வேலையா? என்னால் முடிஞ்சது என்ன, ஒரு ஆன்மீக சம்பந்த சில கருத்துக்கள், ஆன்மீக சம்மந்தப்பட்ட பதிவுகள். அதுவும் நான் லைவ்ல வீடியோ காலில் பேசுவேன், ஜூம் மீட்டு கூகுள் மீட்டில் பேசுகிறேன், ஃபேஸ்புக் லைவில் பேசுகிறேன், யூடியூப் லைவில் பேசுகிறேன். இதுதான் என்னால் முடிஞ்சது. அதுக்காக வந்து எல்லாத்தையும் குழு கூட்டி வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் உட்கார வச்சுட்டு ஜாலரை போட்டுட்டு வரவனுக்குலாம் அந்த நவசத்தை கையடிச்சு விட்டுருக்கணும். அந்த மாதிரி வேலை நம்ம பார்க்குறதாளா? இல்லையே. நாம பிழைக்க வேலையை பார்க்குறோம். இந்த நம்ம கற்றுக்கிட்டதை 4 பேர்த்து சொல்லித்தரோம்னு சொல்லி பாடகசாலை கட்டிகிட்டு இருக்கேன். பாடகசாலையே வேலை நடந்துட்டு இருக்குது. நேற்று அமாவாசை நாள் அமோகமாக இந்த மண்ணெல்லாம் வந்து கொட்டி ஜேசி போட்டு நிறைவி எல்லா வேலையும் அது நல்லா நடந்துகிட்டு இருக்குது. ஸோ இதனால வரையும் பாடசாலைக்கு அவங்களுக்கு கொடுத்த உதவிகள் கொடுத்தாங்க. கண்டிப்பாக அதை வச்சு நான் செஞ்சேன். இந்த அதுக்கு மேலே என்னுடைய உழைப்பு, நான் சொந்தமாக நான் கஷ்டப்பட்டு வெயில் மழையில வேரில் நின்று சம்பாரிச்ச என்னுடைய பணத்தை போட்டு நான் சேர்த்து வச்சிருக்கேன். ஏதோ நாளை காலகட்டத்தில் ஏதோ ஒரு நல்ல நிலைமை இருந்ததுன்னா அதை பாடசாலை மாற்றலாம், எல்லாம் அது வீடாக கடந்து போகுது அப்படின்னு. இதெல்லாம் எதுக்காக? நான் எதை என்னால் முடிஞ்சுது. நான் அதுக்காக ஆன்மீகத்துக்காக தான் அப்படின்லாம் வரல. ஸோ நான் ஆன்மீகவாதி. நான் இந்து மதத்தில் தமிழ் கலாச்சாரத்தில் பிறந்திருக்கிறேன். ஆனால் எனக்கு நான் ஆன்மீகவாதி தான். ஆன்மீகத்தை நீங்கள் தவறாக வழிபுறப்பினால, தவறான முறையில் அது கொண்டு போனதுனால, அதை நான் கேள்வி கேட்டதுக்காக என்னை சாதியை வச்சு திட்டிருக்கீங்க. ஆதாரம் என்கிட்ட பத்திரமா இருக்குது. நவசக்தி குருநாதரோ சாதி வச்சு பேசியிருக்கிறீங்க. எதுக்கு சாதி வச்சு பேசணும்? இல்லை, நான் என்ன கேட்குறேன், நீங்கள் வந்து உங்களால் முடியாததுக்கு அந்த பதில் சொல்ல தெரியல, ஓமுக்கு விளக்கம் தெரியல, ஐயும் கிளிவுக்கு விளக்கம் தெரியல. இதுக்கு ஒரு வீணா போன தேட போய் எனக்கு நைட்டு 12 மணிக்கு கிளாஸ் எடுக்கிறான். அவன் 12 மணிக்கு அவன் பொண்டாடி ஊற வாக்க விட்டுட்டு எனக்கு கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கான் அந்த நேரத்தில். இல்லை, அப்படிதான் கிளாஸ் எடுத்தீங்களே. ஏடா நான் கேட்ட கேள்வி பதில் சொன்னீங்களாடா? நான் கேட்ட கேள்வி பதில் சொன்னீங்களா? எவனுமே இன்னொரு பதில் சொல்ல கிடையாது. ஏண்டா எந்த இடத்துல ஆன்மா எப்படி இயங்குன்னு கேட்டான், ஒருத்தனை பதில் சொல்ல தெரியல. ஒருத்தன் சொல்கிறான், நான் வந்து சுடுகாட்டு காளி, நான் வந்து பெரிய பெரிய மயிறு நான் வச்சு நான் கீச்சிடுறான்னா. நான் கேட்டேன், சரிப்பா நீ சுடுகாட்டு காலியாக கூட இருந்துக்க, ஒரு மனிதன் இறந்துட்டான்ன்றா அந்த மனிதனுடைய கொண்டு போய் நம்ம நல்லடக்கம் பண்ணிடுறோம். அப்படி பண்ணனா அந்த எத்தனை நாளில் சாஸ்திர ரீதியாக அது உடல் மக்குமே உனக்கு தெரியுமாடான்னு கேட்டேன். நமக்கு அது சொல்ல தெரியாதா? ஒரு மந்திரவாதி அது சொல்ல மாட்டானா? சொல்லுங்க. இப்போ ஒரு பூ பறிச்சா பூனுடைய வாசம் குறையும், பூ வாடும், இலை பறிச்சா இலை வாடும். மனிதன் இறந்துட்டா 6 மணி நேரம் கண்ணுக்கு பவர் இருக்குது, ஹார்ட் பீட்டுக்கு ஒரு டைம் இருக்குது, காதுக்கு ஒரு டைம் இருக்குது. நம்ம எல்லாமே அறிவியலாக நம்ம படிச்சதானங்க. படிக்காத முட்டாள், உழைக்க தெரியாத, ஒரு தைரியம் இல்லாத, தன்னம்பிக்கை இல்லாத முட்டா பசங்க தான் இந்த மந்திரவாதிங்கிற பேர்ல இருக்குது. இந்த மந்திரவாதி இருக்கிற எல்லாத்தையும் நான் சொல்ல கிடையாது. இந்த போலியா இருக்கிற இந்த தேவடைய பசங்க, இந்த நவசக்தியோட கூட இருக்கிற தேவடைய பசங்க, இத்தனை நாள் உனக்கு கொண்டாடி பிள்ளைங்க நம்ம ஏதாவது கேள்வி கேட்டால் என்ன உடனே விபச்சாரம் பண்ண தேவட மனு திட்டுறது. இது திட்டு உடனே திட்டி முடிச்சோடனே திரும்ப பார்த்தீங்கன்னா அடுத்து உடனே நான் வந்து அப்புறம் அந்த அவனுக்கு குனி வச்சு குத்தம் இந்த மாதிரி பேசுறது. இவங்களை பார்த்தா நானும் பேச கற்று. ஏன் இவனு மட்டும் தான் பேச? ஆன்மீகத்தில் என்ன என்ன கைகளை கட்டி போட்டுருக்குதா? இது எது பேசக்கூடாது சொல்லக்கூடாதுன்னு அப்படிலாம் கிடையாது. ஏன் நான் ஃபர்ஸ்ட் ஒரு ஆன்மீகன், ஒரு ஆன்மீகத்தில் ஒரு ஆண் மகன். எனக்கு இந்த சாதி, எனக்கு சாமியெல்லாம் பொது தானடா. பைத்துக்கார பசங்களா, சாமி எல்லாமே பொது. அது இவன் சொல்லுவான், எம்பெருமான் ஐநாறு பொய் சொல்லாத வாசகர். என்ன பொய் சொல்லாத மயில் வாசகர்? நீ பொய் சொல்லாத வாசகர். உன் பொண்டாட்டி ஊர மேலே போகிறத ஒரு நவசக்தி உனக்கு தெரியல. டெய்லர் வேலைக்கு போகிறான், டெய்லர் வேலைக்கு போகிறான், போய் ஊரை மஞ்சள் காசு கொண்டு வந்து கொடுக்குறான். அப்போ உன் ஆன்மீகம் என்ன பண்ணிச்சு? உன் ஐநாறு என்ன பண்ணிச்சு? இதுதான் உன் ஐநாறு நீ வச்சிருக்கிற லட்சணமா? அதுவும் ஒரு சாமி வச்சிருக்கானா, உலகத்திலேயே யாரும் இல்லாத சாமி இவங்க வச்சிருக்கான், அதை மட்டும் தான் ஒரு பேசிக்கிட்டு இருப்பாரு. இல்லை தெரியாம தான் கேட்குறேன். இதெல்லாம் எப்படி? இதெல்லாம் வந்து நீங்கள் இதெல்லாம் சொல்லிட்டா நீங்கள் ஒரு மந்திரவாதியா? ஏன்னா ஆன்மீகத்தை சாஸ்திரத்தை எத்தனையோ வழிகள் இருக்குது, ஒன்று கூட நீங்கள் என்ன சொல்லிக் கொடுக்கலையே. என்னடா சொல்லிக் கொடுத்துருக்கீங்க கேட்டால் அமானுஷத்தை பற்றி தெரியுன்றான். ஒரு பொம்பளைக்கு போனை போட்டுருக்கு, அந்த பொம்பளை போனை எடுத்து அமானுஷம் வருது, அடிவேர் வலிக்குது, நல்லா தேய்ச்சி விடு, ரத்தம் வருதுன்னா தேவையா பையன்?
நவசக்தி தேவிட போன வாயா உனது ஊரை ஒத்து பெத்து போட்டு அடையாள பிள்ளைய பார்த்தா நீ ஆம்பளையே இல்லை, நீ மீசி எடுத்துக்கிட்டு இருக்கான். யாரு? ஓம் நவசக்தி ஆன்மீக பீடத்தினுடைய தலைவர் நவசக்தி என்பவன் அவன் ஆம்பளையாக்கு அருகதையே கிடையாது. அவன் வந்து ஒரு 9 ஒரு 9, அவன் திருநங்க. அதனால அவனுக்கு ஆன்ம சக்தி இல்லை. அதனால அவனுக்கு பதிலாக அவன் பொண்டாட்டி வேற இடத்துல போய் பிள்ளை அடையாள புள்ள பெற்று வச்சிருக்கான். அந்த அடையாள புள்ள அந்த தேவிட மோனு என்கிட்ட பேசினான், ரெக்கார்டை வச்சிருக்கிறேன். அதனாலதான் சொல்றான், என் பொண்டாட்டிக்கு ரத்தம் வந்திருக்குது, வேலை செய்யும்போது ரத்தம் வந்திருக்குது, குடமா வந்திருக்குதுங்கிறான். இதுதான் ஆன்மீகம். அப்ப நவசக்தி ஓம் நவசக்தி பீடத்தினுடைய நிறுவனர் சிவகுமார் அவருடைய கணக்கு பிரகாரம் பாத்தீங்கன்னா, அப்போ ஒரு திருநங்கையா இருக்கிறவங்க ஒரு ஆன்மீகத்துல இருக்கலாம். ஏன்னா பொண்டாட்டியை வந்து அடுத்தவனுக்கு தாரவாத்து கொடுக்கறது ஒரு ஆன்மீகம் தானே, ஒரு சேவை தானே, அப்படின்னு அவன் எடுத்துட்டு வரான். அதுக்கு நாம இது பேசுறதுக்கு இல்லை. அவங்கள பொறுத்த வரைக்கும் அதுதான் ஆன்மீகம். நவசக்தி வந்து செக்ஸ் உறவு வச்சுக்கிறது, வெளிப்படையாக பேசுறது, அங்கிருந்து வீடியோகளை எடுக்கிறது, போட்டோ எடுக்கிறது, இது வெளிப்படையாக சொல்றது, இதுதான் ஆன்மீகம். நான் கேட்டேன், ரிக்வேதம் யஜுர்வேதம் சாமவேதம் அதர்வணம் மொத்தம் 4 வேதங்கள் இருக்கு. இந்த ரிக்வேதத்துல இந்த நெருப்புக்கு அழகாக அஜ்ஞானம் அப்படிங்கிற பேர்ல சுத்திக்காங்க. எங்க நீ ஒரு சாஸ்திரத்தை சொல்லு, ஒரு வரலாறை சொல்லு. ஒரு விநாயகருக்கு ஒரு அருகம்பில் இருக்குது, அருகம்பில். அதில் ஒரு இது சொல்றாங்க, வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்னு சொல்றாங்க. நான் அதையும் கேட்டேன், ஏன்னா வல்லவனுக்கு புல்லு ஆயுதம்ன்றாங்க அப்படின்னு என்ன பதில் சொல்ல இன்னும் சொல்ல தெரியல. ஸோ இதெல்லாம் இல்லாமல் இது நாங்கள் தான் பெரிய மந்திரம் சொல்லி என் சாதியை பற்றி பேசுறதுக்கு நான் ஜாதியை பற்றி பேச கிடையாது. ஸோ இதுக்கு முன்னாடி பேசியிருக்கிறாங்க, அதனுடைய ரெக்கார்டு அதனுடைய டீட்டெயில்ஸு என்னுடைய மெயிலில் பத்திரமா நான் வச்சிருக்கிறேன். ஸோ அதன் பொருட்டு அதுக்கு பதிலடியாக தான் நான் சாதியை பற்றி கொடுக்குறேன். ஒருவேளை இனிமேல் என்கிட்ட ஜாதியை பற்றி யாராவது பேசுகிற மாதிரி தான், நான் ஒரே ஜாதி ஆண் ஜாதி, என்கிட்ட ஆம்பளை சக்தி இருக்குது, ஆண் ஜாதி. சரியா? என்கிட்ட ஆன்மீகக்காரன்ட்ட ஜாதியை பற்றி பேசக்கூடாது. என்கிட்ட ஜாதியை பற்றி பேசுனீங்கன்னா உன் வீட்டு பொம்பளைங்கள வர சொல்லுங்க, நான் செஞ்சு காட்டுறேன். செஞ்சுட்டு உன் வீட்டு பொம்பளை ஓகேன்னா அப்போ நான் என்ன சாதின்னு சொல்கிறேன். ஓகேவா?